நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி ஒரு அருமையான 2 BHK வீடு பார்க்க போறோங்க. இந்த வீட்டோட பிளானிங், இந்த வீட்டோட வாஸ்து, வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொகேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டார்ல இருந்து ஒரு 5 ஸ்டார் வரைக்கும் ரேட்டிங் கேட்டோம்னா கண்ணை மூடிட்டு 5 ஸ்டார் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடு தான் இந்த வீட்டோட பிளானிங் பொறுத்த வரைக்கும். நடுத்தர மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி தாங்க. 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், 16x16 அளவில் லிவிங் ஸ்பேஸ், 8x16 அளவில் டைனிங் கம் கிச்சனு, 10x16 அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு 4x10 அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக ஒரு 10x10 கிட்ஸ் பெட்ரூம், அதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியாவோட ரெடி பண்ணியிருக்காங்க. வாஸ்து பார்க்கும் போது வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்கிறனால ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பு, அக்னி மூலையில் டைனிங் கம் கிச்சனு, குபேர மூலையில் பெட்ரூமு, வாயு மூலையில் டாய்லெட் கம் பாத்ரூம் வந்துருது. வீட்டோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கினா இப்பவே குடி வரலாம். ஏன்னா வீட்டை சுற்றியுமே அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்கு. சேஃபான செக்யூரான லொகேஷனில் மெயின்ல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடு வந்து வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1070 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டான ஷேடில் கான்ட்ராஸ்டான டெக்ஸ்சர் ஒர்க்ஸாக பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு வந்து கார் என்ட்ரிக்கு ஒரு ரேம்ப் கொடுத்து அங்கே வந்து ஒரு பெரிய மெட்டல் கேட்டும், நார்மலாக நம்ம நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட் கொடுத்து அங்கே வந்து ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே போனோம்னா 14x17 அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தி 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸான செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் பார்க்கிங் ஏரியாவில் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் பண்ண மாதிரி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸில் இங்கே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைச்சிருக்கக்கூடிய மெயின் டோர் பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16x16 அளவில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நல்லா லைட்டிங் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட நேச்சுரல் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. நிறைய இடத்துல டிசைனர் லைட்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சைடு வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிடுவாங்க, அதுக்கான பட்டி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது, ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குது. நல்லா லைட் ஒர்க்லாம் பண்ணி நிறைய கேபினெட் ஃபெசிலிட்டியோட மல்டிமீடியா டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா அக்னி மூலையில் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் வந்துடுது. 8x16 அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸில் ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபு, லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்பேஸில் ஸ்டோரேஜுக்கு பேஸ் யூனிட்டு, டால் யூனிட்டு, வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கோட வென்டிலேஷன் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாக நல்லா கிளாஸான டைல் ஒர்க்கு கிச்சனில் பண்ணி எல் ஷேப் கவுண்டர் டாப் கிரானைட்டில் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சிங்க்லாம் பொறுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10x16 ஒன்று வந்து கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து 10x16 மாஸ்டர் பெட்ரூமோட டோர். 2 பெட்ரூமுக்கும் ஒரே மாதிரி தான் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ண ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் வந்துடுது. அது போக நிறைய லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது, இந்த மாதிரி வார்ட்ரோப் இருக்குது. அது போக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4x10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி தான் கிளாஸ் செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் காமிக்கிறேன். ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே பேரலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் 10x10 அளவில் அமைச்சிருக்கே கிட்ஸ் பெட்ரூமுங்க. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. வால் ஷெல்ஃப், லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்குது. அப்போ வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க 4x6 அளவில். இங்கேயும் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போக பார்க்கிங் ஏரியாவில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. அவுட்டர் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 3x6 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே நமக்கு வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து இடிக்கிற போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையங்கிற லொக்கேஷனில் கட்டி விற்பனைக்காக வச்சுருக்காங்க. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இப்போவே நீங்கள் வீடு வாங்கினாலும் கண்ணை முடிட்டு கூடி வரலாம். சேஃபான ஒரு லொக்கேஷனு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துப்போம். இந்த வீட்டோட விலை 59 லட்ச ரூபா நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.